தெரியும் உங்களுக்கு சூப்பர்மேன் சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ். நோ யூஸ் ஓலா ஊபர் ரேப்பிடோ இது எந்த என்ன வேணும் எல்லாமே இருக்குது. தண்ணி வேணுமா, ஃபேன் வேணுமா, மழை வந்தால் குடம் வேணுமா, ஏட்டு வாயா சேராட்டா நினச்சிக்கிச்சு போலாட்டு சரி பட்டு எங்கேயா இருந்த இன்மானலா அடிப்பட்டு சுகர் இருந்து ஆட்டோ நல்லா இந்த ಆಟೋ வித்துட்டு 2 days ಆಯ್ತು ಆಟೋ ಸೇಲ್ ಮಾಡಿ ಶುಗರ್ ಜಾಸ್ತಿ. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நோ யூஸ் ஓலா ஊபர் ரேப்பிடோ இது எந்த ஆப்புமே யூஸ் பண்ண 30 நாளைக்கு எப்படி 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேலஞ்சில் எத்தனை டெஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 28. சரி வாங்க டே 28 நம்ம எவ்வளோ அன் பண்ணுறோம் சொல்லிட்டு பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஹாய் மச்சீஸ், நம்மளுக்கு இப்போ நம்ம ஆண்டிங்க கிடச்சாங்க மார்க்கெட் கிட்ட பூ எல்லாம் எடுத்துன்னு வந்தோம். நிற்கிறாங்க கொடுக்குறாங்க. சரி ஓகே நம்ம அப்படியே மேலே போகலாம். இதுக்கு அவங்க மேலே ஒரு ஆயம் கிடச்சாங்களா ஃபஸ்ட்டு சப்பாரி இது வகரத்து சிக்னல் கிட்ட வந்து சொன்னாங்களா. ஆனால் நாங்கள் போயின்னு இருக்க ஆயை விட்டு மேலே டக்குன்னு ஆயா கையில் 10 ரூபா கொடுத்துட்டு போயின்னே இருக்கு. நான் ஆயா சேராட்டா நினச்சிக்கிச்சு போலாட்டு சரி ஃபஸ்ட்டு சப்பாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அப்போ வீடியோ பண்ணோன்னா பின்னால் டிராஃபிக்கு ஆர்னச்சு சாவு அடிக்கிறானுங்கப்பா. அதுதான் பிரச்சனையே. அப்புறம் எங்கள் வீட்டாண்ட இருக்கிற ராமர் கோயில்கிட்ட வந்தேன்னா எப்படி இருக்குது ராமாது ஸ்டாச்சு. இப்போ தான் ரீசெண்டாக புதுசாக கட்டினாங்களே. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் இங்கே ராமேந்திர கவர்மெண்ட்ட வாங்க, சாமியை பார்த்துட்டு போங்க. அப்புறம் அங்கேருந்து மெஜிஸ்ட்ரிக்கிட்ட வந்தேண்ணா எதுனா சவாரி கிடையாதா பார்க்கலான்ட்டு. ஹை மச்சீஸ் கத்தில் நம்ம 5 மணிக்கு பண்ணல, 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பண்ணேன். 8 மணி வரைக்கும் பண்ணியிருக்கோம். வெறும் 100 ரூபா 10 ரூபா கம்மி அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். 100 ரூபா. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு எடிட் பண்ணிட்டு பார்க்கலாம் சவாரி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய்ட்டு எடிட்டிங்லாம் பண்ணிட்டு கரெக்டாக வெளியே வந்தேன்னா நம்ம வீட்டு மேலே இருக்க அண்ணா நம்மளை எபாலாயிட்டு ட்ராப் பண்ண சொன்னார். அதனால அண்ணா கூப்பிட்டு வந்திருக்கேன். அண்ணா கொஞ்சம் கடைக்கு போயிருக்காரு. வந்துட்டு மேலே அண்ணா எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாருன்னு சொல்கிறேன். அப்படியே வாங்க நெக்ஸ்ட் வேறு என்ன சவாரி கிடச்சி கண்டிப்பாக. நம்ம அப்போலேருந்து இங்கே வந்தோம்மா சவாரியே கிடைக்கல. சரி இங்கே ஒரு முன்னால் ஆட்டோ வர ஒரு நல்லா இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம் வாங்க. நான் அவங்க ஹாய் மச்சீஸ். ஹாய் ப்ரோ. ப்ரோ ஹாய் ப்ரோ. ப்ரோ இவங்க தெரியாது அவங்களுக்கு சூப்பர்மேன் சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ். மீன்ஸ் இந்த எதனா ப்ரொமோஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆட்டோ பற்றி நம்மளுக்கு இது பண்ணுறது. ஆட்டோனா இப்படி தான் வச்சுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ வச்சுன்னு இருந்தார். அந்த ஆட்டோ எங்கே போகும்போது அது சேல் பண்ணிட்டு ஏன்னா அந்த ஆட்டோ எனக்கே பிடிச்சிருந்துச்சிப்பா. என்ன வேணும் எல்லாமே இருக்குது. தண்ணி வேணுமா, ஃபேன் வேணுமா, மழை வந்தால் குடம் வேணுமா, A to Z உங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு. இது கஸ்டமருக்கு தேவை இந்த எல்லா ஐட்டமும் அது இருந்துச்சு. சமஜ்ரோ என் ஆட்டோ பற்றி தெரியும் இல்லையா, அது கம்பேர் பண்ணால் இந்த ஆட்டோ தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி இருக்கும். ஓகே நம்ம பிரதர் நான் யாரோ நினச்சி நீங்கள் பேசலான்னு வந்தேன். ஸோ ஓகே கண்டிப்பாக 60,000 எப்படி அர்ன் பண்ணுறது செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓலா ஊபர் யூஸ் பண்ணாமல் அது ஒன்றுனா முடியும்ன்றீங்களா? கண்டிப்பாக ஓலா ஊபர் யூஸ் பண்ணாமலே ரேட் நீங்கள் எப்படி ஓலா ஊபர் யூஸ் பண்ணி 2,000 பண்ணுறீங்க. 60,000 ரூபாய் 30 நாளைக்கு ரேட் ப்ரோனா நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப ரேட் சத்தியமாக நம்மளால் முடியாது. அதுவும் அந்த மாதிரிலாம் நம்மளால் முடியாது. எப்படி போகிறது எல்லாம் ரோட் சைடு மாதிரி கணக்கு தானே. போயினார் போலியா இந்த மாதிரி கஸ்டமர் கை போடுவாங்க, அவங்களுக்கும் போகிறது இல்லை மெஜிஸ்ட்ரிக்கிட்ட போவாங்க, அவங்களே வருவாங்க. அந்த மாதிரி அப்படி பேசி போயிடுறது 2,000. ஏன்னா ஓலா புக் பண்ணாங்கன்னா ஓலா இது புக் பண்ணிருக்கீங்க, அந்த காசு எனக்கே கொடுங்க, நானே கூட்டு வர சொல்லிட்டாங்க. ಬರೀ ಇಂಥದೆಯಾ எங்கேயா இருந்த இன்மானலா இவ்வளோ நாள் இங்கே தான் இருந்தப்போ. ஓகே கண்டிப்பாக ப்ரோ நம்மளால அவ்வளோ சேலஞ்ச் பண்ண முடியாது. எனக்கு பாருங்கள் நீங்களே பார்க்கலாம் ஓலா ஊபர் நம்ம நிறைய ஆப்லாம் இருக்குது. நான் அதிலே டியூட்டி பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா கைப்பாடு என்னன்னா ப்ரோ ಈಗ ராம் மந்திராந்து எழுத்துறேன். ராம் மந்திரா கிட்ட வந்து அங்கே சந்து போ, இங்கே லெஃப்ட் போ, இங்கே போ, ரைட்டு போ, நமக்கு டென்ஷன் ஆகிடும். ஆனால் சீரியஸாகவே கஸ்டமர் இப்போ இங்கேருந்து இப்போ வெளியே லாங் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இப்படிக்கா கிட்ட இருக்கிற மாதிரி ஏரியா பேர் சொல்லிட்டு கிட்ட போயிட்டு மேலே நேம் பண்ணிருப்பாங்க. சந்து லெஃப்ட் ரைட்டு அங்கே போனால் ரோடு கூட இருக்காது. உள்ளே கொண்டு போய் விட்டுட்டு அங்கே எங்களுக்கு வரது கூட வழி தெரியாமல் அங்கே ஓகே சார் சொல்லி அவங்கள உட்கார பாதியில் இறக்கி கூட விட முடியாது கஸ்டமர். ஆனால் இப்போ ஆன்லைன் வந்ததுனால அதில் மேப் கீப்பெல்லாம் தெரியும். சொல்கிற அட்ரஸில் யாரும் இறங்க மாட்டாங்க. சரி உங்களுக்கு தெரிஞ்சு கைவாடிக்கா அச்சா பெஸ்ட்டாக இல்லை ஓலா ஊபர் இருக்கணும். இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. அதனால் மறுபடியும் பழைய நிலைமைலாம் போக முடியாது. இப்போது அட்ரஸ் சொல்கிறாங்களா அந்த அட்ரஸ் மேப் போட்டுட்டு போயிட்டு இருந்தால் சரி. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இப்போ ராம் மந்திராவுக்கு 4-5 ரூட் வர்றதுக்கு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரூட்டில் நம்ம போனால் தான் அவங்க கூட உட்காந்துருப்பாங்க. இல்லைன்னா அவங்கள பீப் ஏற்றுறத விட நம்மள பீப் ஏற்றுவோம். நம்ம ஷார்ட்கட்டில் வந்தாலும் ನೀವು ಸುತ್ತಿಲ್ಲ ವರೆಗೆ ಇಲ್ಸಪ್ಪ ಇಲ್ಲೇ அப்படின்ற காசு கொடுக்க மாட்டாங்க. 4 கிலோமீட்டர் வந்து வந்துருப்போம், காசு கூட போட்டுருப்போம். அது தலைவலியே தேவையில்லைன்றதை இப்போ ஆன்லைன். நான் இப்போ ஆன்லைன் என்ன
காரணம் அண்ணா மாதிரி தான் இருப்பீங்க பாருங்க. அவர் பேட்ச் வச்சுக்கின்னு வீட்டுலாம் சரியாக வச்சுக்கின்னு ஆட்டோவில் வரப்போ கஸ்டமர் மீட்டர் போட சொல்லுவாங்களா, மேடம் மீட்டர் ஒர்க் ஆகிறது இல்லை. அப்புறம் எதுவும் ஆட்டோ ஓட்டினீங்கலாம் கேட்டுருக்காங்க. வேறு வழியில் மீட்டர் இல்லை சரியாக வரல சொல்லிட்டு இது மாதிரி எவ்வளோ ஆகுது, நீங்கள் எவ்வளோ தரீங்க. ஒரு சில கஸ்டமர்கிட்ட மீட்டர் ஒர்க் ஆகிறது இல்லைங்க, நாங்கள் போட்டு எவ்வளோ ஆகுதுன்னு கேட்குறோம். ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க, அது கூட ஒரு 10 ரூபா தரீங்களான்னு கேட்குறாங்க. தரணும் நாங்கள் மண்டே வாங்கிக்கிறோம். நீங்கள் ஆட்டோ வெளியே தான் பார்க்குறீங்க, ஆட்டோ உள்ளே உட்காந்து பாருங்க, உலகமே தெரியும். ஆட்டோ உள்ளே பாருங்க, உலகமே சுற்றி காமிச்சிருந்தாங்க. காப்பிடுறது உங்களுக்கு தெரிதா உள்ளே எந்த மேப்பு, வேர்ல்டு மேப். கஸ்டமருக்கு எங்கே மேப் பண்ண சொல்லிட்டு இங்கே காமிப்பாங்க. இப்படி போய் லெஃப்ட் தான் அந்த ரூட்டில் போனோம் மேடம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது ரன்னா கூட்டமே விட்டுவார். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட். ஆனால் எனக்கு ஆசை ப்ரோ, இங்கே இருக்கு தெரியுமா, அந்த எல்லா இடத்துக்கும் போயிட்டு ப்ளாக் பண்ணி வீடியோ போடணும். எனக்கு பெரிய ஆசையாக இருக்குது, அதனால தான் போட்டுருக்குறேன். ஓகே ப்ரோ, லைஃப்பில் நீங்களும் ஒரு கோல் நோக்கி பண்ணியிருக்கீங்க, நானும் பண்ணியிருக்கேன். 2 பேருமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் வேறு கட்சியில். தேங்க்யூ ப்ரோ. ஓகே, நம்ம மீட் பண்ணது ரொம்ப இதாக இருக்குது. ஆட்டோ ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க. தேங்க்யூ ப்ரோ. ஓகே பாய் ப்ரோ. பாய். சரி வாங்க மச்சி, நம்ம எப்படி முன்னாடி போகலாம். நம்ம சூப்பர்மேன் அண்ணா ஐடி உங்களுக்கு சொல்ல கீழே கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அண்ணாது உங்களுக்கு ஆட்டோ பற்றி என்ன தாச்சு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம அண்ணா இன்ஸ்டாகிராம் செக் பண்ணுங்கள், அது உங்களுக்கு எல்லா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. சரி போய் சஃபாரி பண்ணோம், சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணோம். இன்றைக்கி 2000 பண்ணோம். வாங்க முன்னால் போகலாம். ஓகே பாய் ப்ரோ. அப்புறம் என் ஃப்ரெண்டாங்க மம்மி மார்க்கெட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு காடிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க மார்க்கெட்டுக்கு. சரி மார்க்கெட் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சுப்பா. ஹாய் மச்சீஸ், நம்ம இன்னைக்கு ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக போய் நம்ம சூப்பர்மேன் அண்ணாவை மீட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி. ஆனால் பாருங்கள், அந்த அண்ணாவும் லைஃப்பில் அவருக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது தெரியுமா. அவருக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி செக் பண்ணி தெரியும் உங்களுக்கு அடிப்பட்டு சுகர் இருந்து ಆಟೋ ನಲ್ಲ ಆಟೋ ವಿತ್ತಿಟ್ಟು 2 ಡೇಸ್ ಆಯಿತು ಆಟೋ ಸೇಲ್ ಮಾಡಿ. ಶುಗರ್ ಜಾಸ್ತಿ ಇರೋದ್ರಿಂದ ಗಾಡಿ ಓಡಿಸೋಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. ಊಟಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ 300, ಊಟ ಆದಮೇಲೆ 400 ಇತ್ತು. டாக்ஸி ஓட்டின்னு இருந்து மறுபடியும் டாக்ஸிலேருந்து ஆட்டோ ஓட்டின்னு வந்து இப்போ கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகின்னு இருக்காருன்னா அதான் மீன்ஸ் நம்ம பலன் எடுத்தது பார்க்காம நம்ம வேலையை நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம நினச்சிருந்து ஒரு லைஃப்பில் ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஒரு எக்ஸாம்பிள். அதில் கஷ்டம் இருந்தும் இப்போ அந்த அண்ணா கடலாக இருக்குது, ஆனாலும் அந்த அண்ணா நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பண்ண இருக்கார்ல, அண்ணனால் முடியும். நம்ம சேலஞ்சும் கஷ்டப்பட்டு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக 28 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம 28ஆவது நாள் எவ்வளோ அர்ன் பண்ணோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது மீன்ஸ் இந்த 28, 29, 30 இந்த 3 நாள் நம்ம எவ்வளோ அர்ன் பண்ணோன்ட்டு சொல்ல மாட்டோம் உங்களுக்கு. ஏன்னா அது கொஞ்சம் சர்ப்ரைஸாக டே 30 லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம எவ்வளோ அர்ன் பண்ணோன்னு சொல்லிட்டு. நம்ம சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணோமா இல்லையா அது எல்லாமே உங்களுக்கு டே லாஸ்ட்டில் சொல்கிறேன் எவ்வளோ அர்ன் பண்ணோன்னு சொல்லி. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சரி வாங்க டே 29ல் மீட் பண்ணுறோம். ஓகே பாய்.